Welcome back, students. Today, energy resources, section 4.2. So, what is energy resources? Energy resource என்ன? So, அது பார்த்தீங்கன்னா resources from which the electricity generated are called energy resources. ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோமோ அதெல்லாம் என்னது எனர்ஜி ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணோம்னா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பண்ணுறோம், அது சோலார் எனர்ஜி. வாட்டர் யூஸ் பண்ணால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்ணால் தெர்மல் பவர். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி பண்ணாலும் அதுக்கு பேர் என்னது எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் யுவர் லைஃப். 24 ஹவர்ஸ் நமக்கு எனர்ஜி தேவைப்படுது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, ஏதோ ஒரு வகையில். இல்லைன்னா பகலே இருட்டான மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருப்போம். ஸோ வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி வி cannot imagine our life now and in future. No day-to-day activity takes without the use of this energy. No day to day படிக்கூடாது, no day-to-day activity. இந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா that it is very difficult to manage in our daily life. ஸோ ஆக்டிவிட்டி அப்படியே முடங்கி போயிடுது. That in our newspaper, Facebook, WhatsApp, that yearly, monthly once that ஒட்டச்சத்திரம் ஏரியா பவர் கட் இருக்கும். But the previous day itself they have announced tomorrow morning 9 o'clock to 5 o'clock due to maintenance the power will not be அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவான், இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஸோ அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு தண்ணி எடுத்து விடுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம் நம்ம. பிகாஸ் அந்த டே ஃபுல்லாக கரண்ட் இருக்காது. அப்போ நம்ம நார்மல் ரொட்டீன் லைஃபே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த டே இஸ் வெரி மிராக்கல். சரி எப்போ கரண்ட் வரும் எப்போ கரண்ட் வரும்னு சொல்லிட்டு வாட்டர் மினிமம் யூஸ் பண்ணுறது எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். ஸோ தான் சொல்லலாம், நோ டே டு டே ஆக்டிவிட்டி டேக்ஸ் பிளேஸ் வித் த யூஸ் ஆஃப் தி எனர்ஜிஸ். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ கீ ஃபேக்டர் ஃபார் ஆல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பொருளாதார முன்னேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ஒன் ஆஃப் த மெயின் ஆர் கீ ஃபேக்டர். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல இண்டஸ்ட்ரியெலாம் வராது. அவ்வளோ இந்த ஹேவ் யூஸ் த ஃபாசில் ஃபியூல்ஸ் லைட் பெட்ரோல் டீசல் ஆர் கேசோலின். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்னா ஆட்டோமேட்டிக் எக்கனாமிக் டெவலப் ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெல் இருக்குது, கவலை விட்டுருந்தாங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போர்வெல்லில் கண்டிப்பாக வி கேன் யூஸ் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி ஆர் ஜென்ரேட்டர். வித்தவுட் that type of energy we cannot imagine the borewell also. So the energy resources now classified into renewable and non-renewable. Already we have discussed in the previous session. Natural regeneration back after it is consumed. யூஸ் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அது renewable. Regeneration do not takes place. அதாவது once it is consumed means consumed, that's all. There is no chance of regenerations. அதான் என்ன சொல்கிறாங்க, நான் renewable energy resources சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி we have discussed in the previous sessions. நான் renewable கோல், பெட்ரோலியம் சொல்லிட்டேன், பெட்ரோல் டீசல் கெரோசின் எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் மினரல்ஸ் தான் தோரியம் அந்த மாதிரி டைப்லாம் தான் என்னது நியூக்ளியர் மினரல்ஸ். இதெல்லாம் நான் ரெனியூபிள், ஒன்று தீர்ந்து போனது தான். அதேமாதிரி ரெனியூபிள்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா வாட்டர், சன்லைட், விண்ட், பயோகேஸ், டைட்ஸ் இதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி. ஒன்ஸ் இஃப் யூ கன்சியூம்டு திஸ் ஒன் இட் naturally regenerates its original capacity. அது என்னது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையுடையது. அதனால தான் சொல்கிறோம் ரெனியூபிள் எனர்ஜின்னு சொல்கிறோம். So first we will discuss
non-renewable energy sources. The first example is coal. Coal is an inflammable. Actually, what is the difference between flammable and inflammable? Inflammable, it's fireable, தீ பிடிக்கும். இன்ஃப்ளேமபிள்னா உடனடியாக தீப்பிடிக்கிறது, அதீதமாக தீப்பிடிக்கிறது இன்ஃப்ளேமபிள் சொல்கிறோம். இன்ஃப்ளேமபிள் லிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு லாரியில் பார்க்கலாம். நீங்களாம் ஒயிட் கலரில் அடிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டேங்கில் அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த உடனடியாக தீப்பிடிக்கக்கூடியது. இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெயின்லி ஹைட்ரோகார்பன்ஸ், கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன்ஸ். இது மட்டும்தான் இருக்கும் இதில், இந்த ஹைட்ரோகார்பன்ஸில். ஸோ கோல்னது ஒரு சால்ட் மெட்டீரியல்ஸ், இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தட் இஸ் கால்ட் சிம்பிளி கால்ட் as the hydrocarbons. It is available in the form of sedimentary rocks. Sedimentary rocks என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி ஒன்று மேலே ஒன்று அப்படியே டெபாசிட் ஒன்று மேலே ஒன்று அப்படியே டெபாசிட் ஆகுது. லேயராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறது, செடிமெண்ட் ராக்னு சொல்கிறது. ஸோ இட் இஸ் அ செடிமெண்ட் ராக் டைப்ஸ். தட் கோல் இஸ் யூஸ் இன் த ஜென்ரேஷன் ஆஃப் தெர்மல் பவர். தெர்மல் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பாய்லர் இருக்கும், பாய்லரில் வாட்டர் இருக்கும், ஸ்டீம் கிரியேட் பண்ணி எரிய விடுறாங்க. இது அப்படியே கேஸாக மாறுது. இதை கேஸை வச்சு, அதாவது ஸ்டீமாக மாறுது. இதை கேஸை வச்சு டர்பைன் சுற்ற வைக்கிறது. டர்பைன் சுற்ற வைக்கும்போது இங்கே மேக்னெட் 2 சைடு இருக்கும். இதில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. தெர்மல் பவர் ஸ்டேஷன் சொல்கிறது நம்ம. ஸோ கோல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஜெயங்கொண்டத்தில் இருக்குது, மேட்டூரில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேரியஸ் பார்ட்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. ஒரு நாட்டில் வந்து கோல் டெபாசிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டெவலப்டு கண்ட்ரிஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இது வந்து சீஃப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஒன்லி டிஃபிகல்ட். ஜார்க்கண்டில் நிறையா இருக்கும். ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா கோலும் அயன் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் நியர் பை த ஜார்க்கண்ட் ஏரியாஸ். இந்த ராஞ்சி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஒன்லி ப்ராப்ளம் திஸ் ஒன் இஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஸோ எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸாக வந்து இந்த மைன்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக இது அசோசியேட்டாக இருக்கணும். Since it is a valuable one, it is called as the black gold. ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு இன்றியமையாத இருக்கிறதுனால, அன்அவாய்டபிள் மெட்டீரியலாக இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் as the black gold. கருப்பு தங்கம் சொல்கிறாங்க. எது கருப்பு தங்கம்? black gold. ஸோ இந்த கோலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்த்தோம்னா கார்பன் கண்டென்ட். இது என்ன சொல்ற, கார்பன் ஆக்சுவலாக வந்து இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எவ்வளோ கார்பன் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தட் வி ஹேவ் டிவைடட் இன்டு 4 டைப்ஸ். தட் இஸ் ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட் அண்ட் பீட். ஸோ ஆந்த்ரசைட் நம்பர் 1 குவாலிட்டி. It's not related to Andhra Pradesh. It's name one type of coal. It is 80 to 90%, highest percentage in the carbon content. Bituminous 60 to 80. அடுத்து பார்த்தா லிக்னைட். நம்ம தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்குது. இது நெய்வேலியில் நிறைய கிடைக்குது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40 to 60%. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீட், வெரி லெஸ் தென் 40%. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கோல், inflammable organic substance, mainly hydrocarbons, carbon, hydrogen, oxygen, sedimentary rocks, most used for generation of thermal power, இண்டஸ்ட்ரியல் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இதுக்கு வந்து பிளாக் கோல் இருக்கும்.
கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து we have to divide it into 4 types: anthracite, bituminous, lignite and peat. So it's based on the percentage of the carbon available in the coal ore. It is an important source of energy. In India, it's varied and innumerable uses. இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கோலில் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்து நிலக்கரி கோக்கு யூஸ் பண்ணி ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரும் புகை தள்ளிட்டு போயிருக்கு. இப்போ தான் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துருச்சு. பட் 20-30 years back, most of the trains are running with the help of the coal. ஸோ இது நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ இந்தியாவோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த கோல் தான். இந்த கோலை வந்து என்ன பண்ணலாம், கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆயில், எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி தெர்மல் பவரை கன்வெர்ட் பண்ணலாம். தெர்மல்னாவே ஹீட் எனர்ஜி இருக்கலாம், இந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் பிரிவருக்கு இந்த கோல் ரா மெட்டீரியல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், டைஸ்ன்னு சாயங்கள், அதாவது கலரிங் ஏஜென்ட். இப்போ நம்ம சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள் இருக்குன்னா காரணம்னா இந்த டைஸ் தான் இதுக்கு யூஸ் ஆகுது. ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உரம், பெயிண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு அடிப்போம், சிந்தட்டிக் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்துகள் தயாரிக்கிறதுக்கு. பட் சிந்தட்டிக் அப்படின்றது இது வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. சிந்தட்டிக் ஃபைபர் ஆர் சிந்தட்டிக் பெயிண்ட்ஸ் ஏதாவது வந்துருக்கணும். வெறும் சிந்தட்டிக் அப்படின்றது செயற்கையான அப்படி மட்டும் இருக்குது. ஸோ ஐ வில் ஃபைண்ட் அண்ட் கிவ் யூ லேட்டர் த குட் வாட் இஸ் த ப்ராப்பர் வேர்ட் த ஹேவ் டு அசைன் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஃபார் கெமிக்கல்ஸ், டைஸ் அண்டு ஃபெர்டிலைசர், பெயிண்ட்ஸ், சிந்தட்டிக், மேபி சிந்தட்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ வில் ஃபைண்ட் இன் ப்ராப்பர் பிளேஸ். So in India, the coal is mainly associated with Gondwana series of rocks and is primarily found in the peninsular India. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். There are 2 types of land, Gondwana, Ankara, Gondwana. நடுவில் டெத்திசின் சி ஒன்று இருந்தது. இது 2 பிரச்சனாலும் போய் இது வந்து ஹிமாலயன் ஹில்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தான் கோண்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம், ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயஸில். ஸோ அதான் பிரைமரி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் இந்தியா. நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோண்டுவானா சீரீஸ் ஆஃப் ராக்ஸில் தான் இருக்கும். மெயினாக ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே தான் வந்து அயன் ஓரும் அதிகமாக இருக்கும், கோலும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீல் பிளான்ட், அயன் அண்டு ஸ்டீல் பிளான்ட் வந்து நிறைய இருக்குது இந்த ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு வெளிநாட்டு கம்பெனியோட சேர்ந்து நம்ம இந்தியாக்காரன் ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஜார்க்கண்ட் சொன்னது மோஸ்ட் சோட்டா நாக்பூர் ஏரியா. ஸோ ஜார்க்கண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அண்டு மத்திய பிரதேஷ் அலோன் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி 90% ஆஃப் த கோல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஸ்டேட்டில் 90% ஆஃப் த கோல் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த மேத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா. ஸோ வெஸ்ட் பெங்கால் வச்சுக்கலாம், ஒடிசா, அண்டு மத்திய பிரதேஷ். ஸோ கிட்டத்தட்ட இந்த பெல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோல் மைன்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சப்ளை டு இந்தியா. ஸோ ரிமைனிங் 2% ஆஃப் இந்தியாஸ் கோல் இஸ் தெர்டிக் டைப் அண்ட் இஸ் ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் அஸ்ஸாம். ஸோ ரிமைனிங் 2% பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்ஸாம். ஸோ இங்கே இந்த ஹில் ஏரியாவில்
இந்த ஏரியா அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மேலே. ஸோ இதுதான் வந்து the availability of the coal. A breaking news for you: Coal India Limited (CIL) is an Indian state-controlled coal mining company headquartered Kolkata, West Bengal. In the state controlனா you mean this is central government, not state government அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி மொட்டையாக ஸ்டேட்னு வந்துன்னா assume to it is India. Assume to be it is India. ஸோ கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து வெஸ்ட் பெங்காலில் கல்கத்தா ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்டு இருக்குது. இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோல் மைனிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஜார்க்கண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் பார்த்தோம். கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டு ஜார்க்கண்டோடு சேர்த்து வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, மத்திய பிரதேசம் 4 சேர்த்து 90% பார்த்தோம். இப்போ வந்து டீட்டெயில்ஸாக வந்து ஜார்க்கண்ட் தான் வந்து அமாங் தட் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூஷன் சொல்கிறான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் கொஞ்சம் கீழே இருக்க ஸ்டேட்டு, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மொத்த உற்பத்தியை பண்ணுறாங்க கோலை பொறுத்தளவு. இதில் தேர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா லிக்னைட் பார்த்துருப்போம். ஸோ இந்தியன் லிக்னைட், அதாவது ப்ரௌன் கோல் deposits occur in the southern and western parts of peninsular India, particularly in தமிழ்நாடு, புதுச்சேரி அண்டு கேரளா. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நெய்வேலியில் லிக்னைட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து பெரும்பாலான லிக்னைட் இங்கேருந்து வெட்டி எடுக்கிற ஒரு நிறுவனமாகும். என்னோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ கோல்னா என்ன, அது எத்தனை டைப்பு, எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் கோல் மைனிங் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு has overall responsibility of determining policies and strategies in respect of exploration and development of coal resource in India. ஸோ ஒவ்வொரு மைனிங்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸஸையும் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஹவு டு எக்ஸ்ப்ளோர், ஹவு டு இம்ப்ளிமெண்ட் த பாலிசிஸ், இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் இந்த கோல் எப்படிலாம் வெட்டி எடுக்கலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாங்கிறது இதுதான் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட் ஆல்ரெடி பார்த்தோம், சிஐஎல், என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அண்டு என்எல்சிஏஎல். இது வந்து ஒன்று என்எல்சி இந்தியா லிமிடெட்னாலும் என்எல்சின்னு சொன்னாலும் அல்லது என்எல்சிஏஎல்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு சிங்கரேணி கொல்லரிஸ் கம்பெனி லிமிடெட் SCCL ஆர் சம் ஆஃப் த பப்ளிக் செக்டார்னா இன்வால்மெண்ட் ஆஃப் போத் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் செக்டார் கார்பரேஷன்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா CIL, NLCIL, SCCL இது 3 மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழே வர 3 டிபார்ட்மெண்ட். தட்ஸ் ஆல் அபவுட் த coal, that is first non-renewable energy resources. Next பார்த்தீங்கன்னா petroleum or crude oil. So petroleum அப்படின்னா not alone petrol, it includes lot of fuels including diesel, kerosene, everything. So the word petroleum actually எங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் அப்படின்ற வேர்டு வந்து 2 லத்தீன் வேர்ட்லேருந்து வந்துருக்குது. அதாவது பெட்ரோ ஒன்று, அடுத்து வந்து ஒளியம், பெட்ரோ ஒளியம். பெட்ரோனா ராக்னு அர்த்தம், ஒளியம்னா ஆயில்னு அர்த்தம். ஸோ ராக்லேருந்து வர்ற ஆயில் தான் சொல்கிறோம் பெட்ரோலியம் சொல்கிறாங்க. ஸோ த வேர்டு derived from
two Latin words. The first part, petro, means it's rock, பாறைகள். And the second part, oleum, means oil. ஸோ அதான் இது பாறைகள்லேருந்து கிடைக்கிற ஆயில் தான் பெட்ரோலியம் வந்துச்சு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் எர்த்தில் இருக்கிற பாறைக்கு அடியிலிருந்து நசுக்கப்பட்ட ஃபாசிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பெட்ரோலியம் சொல்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இதை மினரல் ஆயில்னு சொல்லலாம். ஸோ மண்ணுக்குள்ளே என்ன எடுத்தாலும் அதுக்குறது மினரல் ஆயில். So define petroleums or give an account of petroleum. Just you have to write these 4 or 5 lines. So word petroleum, two Latin words, petro and oleum, and the meaning, and it is extracted from the rocks under the earth. So it is called as mineral oil. It is called as mineral oil. It is an inflammable. Again the word understand. Flammable, inflammable என்னது? Flammable தீப்பற்றக்கூடியது. இன்ஃப்ளேம்னா அதுவே உடனடியாக தீப்பற்றக்கூடியது, சடனாக தீப்பற்றக்கூடியது தான் இன்ஃப்ளேமபிள் சொல்லுவோம். ஸோ கண்டெய்னர் ஆயிலில் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேமபிள் லிக்விட்னு போட்டிருப்பாங்க. அது காரணம்னா சின்ன தீப்பொறிப்பட்டோட தீப்பிடிச்சிடும், அதான் இன்ஃப்ளேமபிள். இன்ஃப்ளேமபிள் லிக்விட் தட் கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் 90 to 95% பெட்ரோலியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயில் தான் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். இதுதான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறது. விச் கான்ஸ்டியூட்ஸ் 90 to 95. அந்த கூடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90லேருந்து 95% வந்து பெட்ரோலியம் இருக்கும். இந்த இடத்துல பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த பெட்ரோலியம் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல வர பட்டியல் பெட்ரோல், டீசல், கெரோசின், ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பெட்ரோலியம் சொல்கிறது. அதுபோக இதை கேஸை கன்வெர்ட் பண்ணுவாங்க. கேஸை கன்வெர்ட் பண்ணுறது சேர்த்து எல்பிஜி சொல்கிறோம் இல்லையா, எல்பிஜி இதெல்லாம் இதுலேருந்து வர்றது தான், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அண்டு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கம்ப்ரஸ்டு கேஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேருந்து வர்றது தான். ஸோ இதெல்லாம் இந்த டீசல் சமாச்சாரம் ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அதர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் அண்ட் கொஞ்சம் போல் சல்ஃபர் அண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஆர்கான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். இது ஆர்கானில் ஆர்கானோன்னு போட்டுங்க, ஓ சேர்த்துக்கிட்டத்தில் ஆர்கனோ சொல்லணும், ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி தட் யூ ஹாவ் கான் த்ரூ வாட் இஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு வார்த்தை ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்கிறீங்க. இட் இஸ் வெரி நியூ டு யூ. இட் இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட். இது வந்து கெமிக்கல் காம்பவுண்ட். மொத்த பெட்ரோலுமே கெமிக்கல் காம்பவுண்டு தான். கெமிக்கல் காம்பவுண்ட் which contain at least one bond between metallic element and carbon atom. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மெட்டலை சேர்த்துறாங்க. ஸோ அந்த மெட்டல் எது கூட ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டத்தோட நான் பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் ஆர்கானிக், இது மெட்டல். ஸோ ரெண்டே சேர்த்துனா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்லுது. அதானே சொல்லுது, ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் இந்த சிலிக்கான், டின் அண்டு போரோன்லாம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட மெட்டலாய்டு எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வேண்டது மெட்டலாய்டு எலிமெண்ட்ஸ் சில இருக்குது. மெட்டலாய்டு எலிமெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா சிலிக்கான், போரோன் அண்டு டின். இதெல்லாம் ஏன் மெட்டலாய்டு எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரியான ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டோட ஒரு டைப் தான். ஸோ ஏதாவது ஒரு டைப்பில் இது வந்து எங்கேயாவது மாட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போரோன் எடுத்துக்கோங்க, போரோன் எக்ஸாம்பிள்ஸ் அது என்னது, ட்ரைமெத்தில் போரோன் எடுத்துக்கோங்க. ட்ரைமெத்தில் போரோன் பார்த்தீங்கன்னா ஒரு போரோன் ஆட்டம் இருக்கும், CH3 CH3 CH3. இதுக்கு பேர் என்னது, ட்ரை மெத்தில் போரோன். ஸோ இது வந்து என்னது
மெட்டலாய்டுன்னு சொல்லலாம், அல்லது வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரேசஸ் தான் இருக்கும், ட்ரேசஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில்னு சொல்லணும்னா, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ், அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்கிறோம், பெட்ரோல், டீசல், கெரோசின்லாம். அண்ட் ரிமைன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், நைட்ரஜன் அண்டு ட்ரேசஸ் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரோலியத்தோட யூசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு தெரியும் பவர். ஸோ ஜென்ரேட்டர் ஆகட்டும், எனி வெஹிக்கிள் ஆகட்டும், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஜென்ரேட்டருக்கு நம்ம டீசல் யூஸ் பண்ணுவோம். அண்டு ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா எல்பிஜி சேர்த்துக்கலாம், எல்பிஜி. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட எல்பிஜி வந்துருக்கு, பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம், இந்த வயதுலையும் வரலாம். ஸோ ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல். ஏர்பிளைன்ஸ், உங்கள் புக்கில் கரெக்டான ஸ்பெல்லிங்னு பார்த்துங்க. ஏர்பிளைன்ஸுக்கு என்ன போட்டிருக்கான், ஏரோன்னு போட்டிருக்காங்க, கரெக்டானது இல்லை. ஏர்பிளைன்ஸ், ஷிப்ஸ், கப்பல், இந்த மாதிரி. அதர் லோக்கோமோட்டிவ்ஸ், ட்ரெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான், ட்ரெயின் ஃபுல்லாகவே டீசல் தான். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கோல் அல்லது கோக் யூஸ் பண்ணி அள்ளி போட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசன்ஸியான வந்தாங்க, நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீசல். ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா பவர், ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஏர்பிளைன்ஸ், ஷிப்ஸ் அண்டு லோக்கோமோட்டிவ்ஸ்னு சொல்லி ட்ரெயின் சொல்லிட்டோம். ஸோ ஏர்பிளைன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீசல் தான், ஆனால் நம்ம டீசல் கம்மியான ரேட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லூப்ரிகன்ஸ், இப்போ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிப்பாங்க, அந்த கிரீஸ் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். வண்டிக்கு மட்டும் இல்லை, எனி மெஷினரிஸ் தட் ஹேவ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ், ஆனால் எனி டைப் ஆஃப் லூப்ரிகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லூப்ரிகன்ஸ்லாம் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் பேஸ்டு தான். கெரோசின், மண்ணெண்ணெய் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒன்லி ரேஷன் ஷாப்பில் மட்டும் தான் அவைலபிள். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஆஃப் த மேஜர் ஃபியூலாக இருந்தது சமையல்கெல்லாம். வேஸ்லின், சாதாரண வேஸ்லின் தான். நீங்கள் இப்போ கடையில் போய் லிப்ஸ் வெடிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க வேஸ்லின், அது வந்து இதில் தான் வருது. தார், ரோடுக்கு போடுற தார், ரோடுக்கு தார் ஊற்றுறாங்க இல்லையா, அது அதில் தான் வருது. லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த இதில், அதாவது இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலனில் ஊற்றி ரிஃபைன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒரு பொருள் வெளியே வரும், ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் ஒரு பொருள் வரும். ஸோ இது வந்து பேஸ்டாக ஒவ்வொரு டெம்பரேச்சர் வெளியே போகிறப்போ தனித்தனியாக பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் போக கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தார் மட்டும் மிச்சமாகும். அதுதான் வந்து என்னது, எந்த இதுலேயும் வந்து எவாபரேட் ஆகாமல் அப்படியே இருக்க தான் தாராக வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்கு, அதாவது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இது வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சுக்கலாம், கெமிஸ்ட்ரியில் படிக்கலாம் அல்லது படிக்கலாம் இனிமேல். ஸோ அதுக்கடுத்து என்னது, வேஸ்லின், தார், சோப்பு, நம்ம யூஸ் பண்ணுற சோப் மெட்டீரியல்ஸ். டெர்லின், நம்ம இப்போ ஒன் டைப் ஆஃப் க்ளோத் முன்னாடியெல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கும், இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காணாமல் போய் பாலிஸ்டர் ஆகி வேறு மாதிரி ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா டெர்லின்ஸ் பொறுத்த ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு 30 years பேக் பார்த்தீங்கன்னா டெர்லின் ஒன் ஆஃப் த மேஜர் பிராண்டாக இருக்கும். அண்டு வேக்ஸ், மெழுகு, இதுவும் அங்கே தான் வருது. ஸோ பர்பஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பர்பஸஸ். ஸோ பவர் அண்ட் ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஏர்பிளைன், ஷிப்ஸ் அண்ட் லோக்கோமோட்டிவ்ஸ். ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூல்ன்றது எல்லாம் சேர்த்து தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸ், கெரோசின், வேஸ்லின், டார், சோப், டெர்லின், வேக்ஸ், இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆயில்ன்றது பெட்ரோலியம் ஆயில் தான் ஆயில் நீங்கள் சொல்கிறாங்க. இட் இஸ் அப்டைன் ஃப்ரம் போத் ஆன்ஷோர் அண்டு ஆஃப்ஷோர். ஆன்ஷோர் அண்டு ஆஃப்ஷோர். இதில் ஆன்ஷோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸ், இந்த மாதிரி ரிவர் பெட்டு. இப்போ நரிமணம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, காவேரி இதில் வந்து நரிமணத்தில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிவர் பெட்டில் எடுத்து அல்லது வந்து பூமி நம்ம தரையில் எடுத்தோம்னா அது ஆன்ஷோர். ஆஃப்ஷோர்ன்றது வந்து
பவுண்டரிக்கு வெளியில், அதாவது சீஷோர் அது உள்ளுக்குள்ளே போயிருக்கிறது தான் ஆஃப் ஷோர்னு சொல்கிறது. கொஞ்சம் தள்ளி கடற்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. ஸோ பாம்பே ஹேலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்க மெயின்லேண்டது. ஸோ அதனால் ஆன்ஷோர் அப்படின்னா லேண்ட் சர்ஃபேஸ், கடற்கரைக்கு உள்பகுதிகள், நாட்டுக்குள்ளேன்னு அர்த்தம். ஆஃப் ஷோர் அப்படின்னா கடற்கு வெளியில், பவுண்டரிக்கு வெளியில் அர்த்தம். அதாவது கடற்கரையிலேருந்து உள்ளத்தில் கடற்குள்ள அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரியான பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ், சேல்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இவங்க தான் ஃபுல்லாக இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் அனல் பண்ணிக்க 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். உனக்கு சில சமயம் இது வந்து இதே வார்த்தை வந்து இங்கிலீஷ் எக்ஸாமினோட வரும் பார்த்துக்க. ஸோ இந்த மாதிரி கேட்டு வச்சுருவோம். இட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கவர்மெண்டோட, சென்ட்ரல் கவர்மெண்டோடது. இதோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், ஆயில்லாம் எங்கெங்கே இருக்குது, தட் ஃபைண்டிங் த பிளேஸ் வேர் த ஆயில் இஸ் ஸ்டோர்ட் அப்படின்றத எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்கிறது. ப்ரொடக்ஷன் உற்பத்தி, ரிஃபைனிங் அதை வந்து என்னது இந்த ஃப்ராக்ஷன் டிஸ்லேஷன் சொல்லணும் இல்லையா, டீசல் தனியாக, பெட்ரோல் தனியாக, கெரோசின் தனியாக பிரிக்கிறது வந்து ரிஃபைனிங் சொல்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ரிஃபைன் பண்ண இடத்துலேருந்து ட்ரெயின் மூலமோ டேங்கர் மூலமோ வந்து வேரியஸ் இடத்துக்கு வந்து கொண்டு போகிறது, அதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் மார்க்கெட்டிங், இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஷெல் இருக்குது, ப்ரைவேட்டில் பார்த்தா ரிலையன்ஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் பெட்ரோல், இந்த மாதிரி நிறையா வந்து கம்பெனிஸ் வந்து கீழே இயங்கிட்டு இருக்குது. இவங்க வந்து என்னோட பெட்ரோல் நல்லாயிருக்கும், என்னுடைய ஆயில் வாங்குங்க, என்னோட கிரீஸ் வாங்க சொல்லிட்டு மார்க்கெட்டிங், அது வந்து இவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இம்போர்ட், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் தான். துபாய், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத் அந்த மாதிரி நாட்டிலேருந்து வி ஹாவ் டு இம்போர்ட் ஆல் த க்ரூட் ஆயில்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம ரிஃபைன் பண்ணி இலங்கை, நேபாள் அந்த மாதிரி நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்போ ஃபேஸ்புக் பார்க்கலாம், நம்ம ஊரில் வந்து 80 ரூபாய்க்கு பெட்ரோல் வைக்கிறோம், நான் ரிஃபைன் பண்ணி 50 ரூபாய்க்கு வந்து நேபாளுக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் க்ரூட் ஆயில் பண்ணி ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அண்ட் கான்சர்வேஷன் ஆஃப் பெட்ரோலியம் இட்ஸ் ஒன் மார்க் நாட். எதுக்கு அன்னசரியாக வந்து பெட்ரோலியம் பொருள் வீணாக்காதீங்க. இட்ஸ் வந்து என்னது கன்வர்ஷன் எனர்ஜி சோர்ஸ், அதாவது வந்து என்னது நான் ரெனியூவபிள். ஒன்று தீர்ந்தா திருப்பி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணால் எப்படிலாம் வந்து சேவ் பண்ணலாம், கான்சர்வேஷன், சேகரித்தல் அல்லது பாதுகாத்தல், மிதமாக யூஸ் பண்ணுதல், அதான் வந்து கான்சர்வேஷன் சொல்கிறது. கான்சர்வேஷன் ஆஃப் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இது வந்து என்னது நான் ரெனியூவபிள். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், கிரீஸ் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், வேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே தீர்ந்து போகக்கூடாது. அதே மாதிரி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இந்தியா, சிஎன்சின்னு சொல்லுவாங்க, சிஎன்ஜி, கம்ப்ரஸர் நேச்சுரல் கேஸ் வந்து அகமதாபாத், குஜராத், டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் instead of diesel and petrol they have used compressed natural gas, CNG. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் இத்தனை வேலைக்கும் வந்து ஒரு பேஸாக இருக்குது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒன் ஆஃப் த ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் யூனிட். இது பார்த்தீங்கன்னா படத்து சின்ன தெரியுது, மட்டும் மிக பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஷிப் நிற்கிது. அதே மாதிரி ஹெலிகாப்டர் போய் இறங்குறதுக்கு இங்கே ஒரு ஹெலிகாப்டர் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், ஹெலிகாப்டர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஹவு மெனி சரி ஹவு பிக் ஒன் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஷோரில். ஸோ இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு வர்றது, இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஃபார் ஆயில் ரிஃபைனரிஸ். ஆயில் ரிஃபைனரிஸ்னால் அங்கேயே எடுத்து அங்கேயே க்யூர் பண்ணி அப்படியே வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேயே ரிஃபைன் பண்ணி அனுப்புறது தான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டு. ஆஃப் ஷோர் என்ன சொன்னால் நம்ம இந்தியா லேண்டுக்கு வெளியில், அதாவது சீஷோரில் பார்த்தீங்கன்னா தான் ஆஃப் ஷோர் இருக்குது. வெஸ்டர்ன் கோட்ஸ், மேற்கு கடற்கரை என்னென்ன இருக்குது, கிழக்கு கடற்கரை எதாவது பார்க்கலாம். இது வந்து கடற்கரை மட்டும் இருக்கிற இந்தியா வந்து சென்ட்ரல் ஒரு லைன் போட்டு வெஸ்டாகவும் ஈஸ்டாகவும் பிரிச்சுக்கிறது தான் வந்து நம்ம வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் அண்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் சொல்கிறோம். நல்லா யோசிச்சு, இட் இஸ் நாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர். இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட், அவ்வளோதான். புரியுதா? இதுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூன்னு எழுதிடாத, இது வேறு இது வேறு. ஸோ வெஸ்டர்ன் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ஹை ஆயில் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியாவிலே பெருசு. பாம்பேலேருந்து வந்து மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 30 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் இது இருக்குது மும்பை ஹை ஆயில் ஃபீல்டு. ஸோ
இதான் வந்து என்னது 65% வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் குஜராத் கோஸ்டில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்துடலாம். இப்போ குஜராத் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஜாம் நகர்னு குஜராத்தில் ரெஃபைனரிஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து நிறையா கிடைக்குது பாம்பேக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா. அடுத்து பேசிம் ஆயில் ஃபீல்டு சவுத் ஆஃப் மும்பைகை. இந்த மும்பைகை நடக்கும் இல்லையா, கடைசியில் மேப்பில் பார்ப்போம். மும்பைகைக்கு சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிம் ஆயில் ஃபீல்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ்நகர் வந்து குஜராத்தில் லியாபெட் ஆயில் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அங்க்லேஸ்வர் அது வந்து குஜராத் தான். இது வந்து குஜராத் தான். அடுத்து வந்து காம்பே லூனி ரீஜியன்னா அந்த குஜராத்தை கீழே பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும், இப்படி உள்ளே போய்ட்டு வந்திருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் வந்து காம்பே லூனின்ற ஒரு லிவர் படத்தில் முன்னாடியே கல்ஃப் ஆஃப் காம்பே லூனி ரிவர் வந்து எங்கே போகுது, கல்ஃப் ஆஃப் காம்பேயில் போது மிக்ஸ் ஆகின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சிருப்போம். அந்த காம்பே லூனி ரீஜன் தான் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அகமதாபாத் கலோல் ரீஜன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெஸ்டர்ன் சைடு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே வந்து ஈஸியாக வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர்னு ஈஸியாக கொடுத்துரும். ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே கோஸ்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ மும்பைகை ஆயில் ஃபீல்டு, குஜராத் கோஸ்ட், பேசிம் ஆயில் ஃபீல்டு, அடுத்து வந்து அலியாபட் ஆயில் ஃபீல்டு, அங்க்லேஸ்வர், காம்பே லூனி ரீஜியன், அகமதாபாத் கலோல் ரீஜன்ஸ். இது எல்லாமே வந்து இந்தியாவுடைய வெஸ்டர்ன் பக்கம் இருக்குது. அதனால் வந்து சொல்கிறோம் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்னா கடலை தேடாத, கடற்கரைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து ஹெட்டிங் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வேலி புக்கில் தப்பாக போட்டிருக்கான், புத்திரான்னு போட்டிருக்கேன். பிரம்மபுத்திரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வேலி டிப்ருகார் அண்டு சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் அப்பர் அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு இடம் தான் வந்து என்னது ஃபஸ்ட்டு இங்கே ரீசன்ட் ரெஃபைனரிஸ் என்னது பிரம்மபுத்திரா வேலி. அடுத்து வந்து டிக்பாய் ஆயில் ஃபீல்டு, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து எடுத்தாங்க நினைக்கிறேன், டிக்பாய் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே சவுத்தில் பார்த்தீங்கன்னா நகோராட்டியா ஆயில் ஃபீல்டு சவுத் ஆஃப் டிக்பாய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அஸ்ஸாம் தான் இருக்குது, இது அஸ்ஸாம். அதுக்கடுத்து மோரன் ஹுக்ரிஜன் ஆயில் ஃபீல்டு, இது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு அதாவது நகோராட்டியா ஆயில் ஃபீல்டுக்கு சவுத்தில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அஸ்ஸாம் தான். ருத்ராசாகர் லாவா ஆயில் ஃபீல்டு. சப்போஸ் ஏதாவது போஸ்டிங் வந்து நீ இந்த மாதிரி பெட்ரோலியம் கம்பெனியில் வாங்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அஸ்ஸாமில் தான் கொண்டு நம்ம போஸ்டிங் போடுவாங்க. ஏன்னா அங்கே தான் யாரும் போக மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து ஜியாலஜி படித்தவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்த ரொம்ப ரேர்னால இங்கேருந்து நம்ம வேலைக்கு போவோம். நம்மளெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு எங்கே போடுவோம், இந்த திக்பாய், நகோராட்டியா, மோரன் ஹுக்ரிஜன் அந்த மாதிரி ஆயில் ஃபீல்டில் போடுவோம். அங்கே ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் திருப்பி நம்ம ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது பெட்ரோலியம் வேலைக்கு போகிறதுல. ஸோ இது நல்ல மோசமான கிடையாது, நல்லா செழிப்பான இடம். எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்கும், வாட்டரிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரம்மபுத்திரா ஓடுது இல்லையா, அதனால நல்ல இடம் தான். பட் தட் அவர் கல்ச்சர் அங்கே இருக்குமா அப்படின்னா இட்ஸ் வெரி ஒன் ஆஃப் த பிக் கொஸ்டின் மார்க். அடுத்து வந்து படார்பூர், மசிம்பூர், பத்தாரியா எல்லாமே எல்லாம் அஸ்ஸாம் பேஸ்டு தான். ஸோ வந்து ஈஸ்டர்னாலே மேக்ஸிமம் அஸ்ஸாம் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது, இது எல்லாமே ஆன்ஷோர் தான். ஆக்சுவலாக ஆஃப் ஷோர்னு சொன்னால் கூட இது எல்லாமே என்னது ஆன்ஷோர்னு என்னது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது, நம்ம லேண்ட் சர்வீஸ் இருக்குது, எல்லாமே ஆன்ஷோர் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார் நம்ம இந்தியாவில், பாலேஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப்ல எங்கே ஆஃப் ஷோர் வந்து இல்லை, ஹரியானாவில் எங்கே ஆஃப் ஷோர் வந்து, உத்தரப்பிரதேச ஆஃப் ஷோர் வந்து இல்லை. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது இங்கே கொண்டு வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ ஆஃப் ஷோர்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பாலேஸ்வர் கோஸ்ட், இது 3 தான் வந்து ஆஃப் ஷோர் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இது
again I will explain that it is not difference between the western coast offshore oil field and the eastern coast offshore oil field. It is the two different list. So if we divide the India into two parts from north to south, those refineries present are located in the western side as called western offshore, and the eastern side of the line that we have called as eastern coast offshore field. Don't think this is the difference between these two different offshore oil fields. Okay, that's all about the petroleum and crude oil. Natural gas. Usually இயற்கை எரிவாயு, இயற்கையிலேயே கிடைக்கிற எரிபொருள், அது வந்து கேஸ் இருக்கணும், எரிவாயுன்னு சொல்கிறோம். Usually accompanies the petroleum accumulations. So wherever we have extracted petroleum products, that along with that petroleum products we have extracted that natural gas also. Naturally occurring gas contain hydrocarbon gas mixture. Usually பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ஸ் வந்து மேஜராக இருக்கும். Naturally occurring hydrocarbon mixture consists of mainly methane. Methane என்ன? CH4. நம்ம ஆல்ரெடி டென்ஷனில் பார்த்துருப்போம். ஒரு கார்பன் ஆட்டம் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதான் மீத்தேன். இதுதான் பேசிக் ஹைட்ரோகார்பன். இது மட்டும் இல்லை, along with this methane content very amounts of higher alkanes. அதனால் higher alkanes பார்த்தீங்கன்னா மீத்தேனுக்கு அடுத்து ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், இதெல்லாம் தான் வந்து ஹையர் ஆட்டம். அப்படியே போயிட்டு இருக்கும். 2 கார்பனேட்டம், 3 கார்பனேட்டம், 4 கார்பனேட்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். So not only methane, along with this comes higher order alkane and sometimes small percentage of carbon dioxide, CO2, nitrogen, N2 and hydrogen sulfide, H2S. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேசஸ் அமௌண்ட் ஸ்மால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸில் உள்ள வந்து என்ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் நேச்சுரல் அக்கரிங் கேஸ் accompanied with petroleum products contain mixture of hydrocarbons, mainly methane, along with ethane, propane and butane and small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. So okay, இது எப்படி ஃபார்ம் ஆகுது ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். Natural gas. Natural gas is mostly methane, a gas that is naturally occurring underground. You see, plants and animals that died millions of years ago turned into natural gas as they decayed in an environment of intense heat and pressure. So it's a fossil fuel, one that often fuels turbines at generating stations to produce electricity. However, you're probably more familiar with natural gas in your home. Like electricity, it provides power. A little natural gas can produce a flame that's very hot. It's often the energy source for water heaters, furnaces, and stoves, thanks to a network of underground pipes. It can even power vehicles. In fact, you may have heard that natural gas is cleaner. That's because it produces less carbon dioxide than coal or oil. And let's talk about the smell. Natural gas naturally has no smell, so another gas called mercaptan is added to give it an odor, to make it smell a lot like rotten eggs. This is so you can detect a gas leak. So if you smell it, get out and call for help. ஸோ இந்த வீடியோவில் சுமார் ஒரு ஷார்ட்கட் நோட்ஸ் கொடுத்துருக்கான். வாட் இஸ் நேச்சுரல் கேஸ், எப்படி ஃபார்ம் ஆகி கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இங்கே தேடி பார்ப்போம். இட் இஸ் ஃபார்ம்ட் வென் லேயர்ஸ் ஆஃப் டீகாம்போஸ்டு பிளான்ட்ஸ். நம்ம அங்கே வந்து ஒரு இது பார்த்துருக்கோம், ஒரு டைனோசர் படத்தை. டீகாம்போஸ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எங்கே டீகாம்போஸாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி எர்த்குவேக்கோ அல்லது வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரில் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது, கீழே ரொம்ப ஆழத்துக்கு போயிடுறது. அதான் வந்து அங்கே போய் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆனது வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போஸ் டு இன்டென்ஸ் ஹீட். இப்போ ஆக்சுவலாக கீழே வந்து பூமியை தோண்டி போக என்ன கீழே போக ஹீட்டாக இருக்கும்.
கீழே மண்ணுக்குள்ளே போக போக ஆழம் போக போக ஹீட் அதிகமாகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனி காலமாக இருந்தாலும் காலங்காலத்தாலும் போர்வெல்லேருந்து வர வாட்டரை பிடிச்சிங்கன்னா விதுவிதுன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த கீழே போக போக ஹாட்டாக இருக்கும். அண்ட் மேலே மண் அதுக்கு மேலே மண் போட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் அந்த ப்ரெஷர்லேயும் அந்த ஹீட்லேயும் இருந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த டீகாம்போஸ்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆகும், அதே மாதிரி நேச்சுரல் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரல் கேஸே ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துன்னா, ஸோ திஸ் கேஸ் how we are using, what is the use of this source of energy பார்த்தனா, ஃபர்ஸ்ட் ஹீட்டிங். எதுவுமே எந்த கேஸ் இருந்தாலும் பெட்ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹீட்டிங் தான். ஸோ அடுத்து குக்கிங் ஆல்சோ ஹீட்டிங்னால தான் வருது. அண்ட் எலக்ட்ரிசிட்டி இது ஆல்சோ ஹீட்னால தான் வருது. ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ், ஹீட்டாக தான் மெயின் பர்பஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பயன்படுத்தி ஸ்டீம் பாயில் பண்ணி அதில் வந்து டர்பின் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது நேச்சுரல் கேஸு. அண்ட் ஆல்சோ யூஸ் இது ஃபியூல் ஃபார் வெஹிக்கிள்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இந்த நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 10-15 இயர்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா சிஎன்சின்னு சொல்லுவாங்க. சிஎன்சி கம்ப்ரஷன் நேச்சுரல் கேஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எல்பிஜி யூஸ் பண்ணி ஆட்டோ, பைக்கு, கார் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபியூல் ஃபார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆஸ் எ கெமிக்கல் ஃபீட்ஸ்டாக்ஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் கம்பெனியில் ஒரு ரா மெட்டீரியலாக வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எது நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கேஸ் இஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன், மெயின்லி மீத்தேன், அலாங் வித் ஹையர் ஆர்டர் small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide, and decomposed plants and animals over pressure for thousands of years and the heat it can convert into the natural gas used for heating, cooking, electricity generations, and also fuel for vehicles and other and the plastic companies, and also commercially important organic chemicals. India has a very large proportion of tertiary rocks. இட்ஸ் நாட் லைக் பிரைமரி, செகண்டரி, டெர்சியரி அந்த இது கிடையாது. டெர்சியரி இஸ் ஏ பீரியட்னா இந்த உலகம் உருவான பீரியட். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம டெர்சியரி பீரியட்னு என்ன சொல்கிறாங்க, 66 மில்லியன் டு 2.6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குதான் வந்து என்ன சொல்கிறாங்க டெர்சியரி பீரியட் சொல்கிறாங்க. ஸோ ஏன் ரிவர்ஸில் வந்து 2.6 to 16 சொல்லுவோம் நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆர்டரில். பட் ஆனால் இது ரிவர்ஸ் ஆர்டர், அதாவது நம்ம ரிவர்ஸில் போகிறோம், பழங்காலத்துக்கு போகிறோம். அதனால என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் தான் போகணும். 2.6 மில்லியன் அளவு 10 lakhs. ஸோ அப்போ நல்லா யோசிச்சுப்பாரு, 66 மில்லியன்ஸில் ஆரம்பிச்சு 2.6 மில்லியன் வரைக்கும் உருவான பாருங்கள் தான் ஸ்டேஜ் சொல்கிறோம். அண்ட் அலுவியல் டெபாசிட்ஸ் ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டடி ஸோ மெனி டைம்ஸ் தட் ரிவர் டெபாசிட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான டெபாசிட்ஸ் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் நார்த் இந்தியாவில்னு சொல்கிறாங்க இன்டெரக்டாக நார்த் இந்தியாவில். அதே மாதிரி சீஷோரில் பெனின்சுலர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக கட் பண்ணோம்னா இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பெனின்சுலர், இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பெனின்சுலர், இது ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா பெனின்சுலர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலர் ஏரியா சுற்றி இருக்கிறத வந்து என்ன சொல்கிறான், எக்ஸ்ட்ரா பெனின்சுலர் ஏரியான்னு சொல்கிறான். தீஸ் செடிமெண்டரி ராக்ஸ் ஒன்று மேலே அப்படியே லேயர் படிஞ்சு ஆகுதான் செடிமெண்ட் ராக்ஸ். அப்படியே அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே மைக்கா பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் இல்லையா, அதான் வந்து செடிமெண்டரி ராக்ஸ் விச் வேர் ஒன்ஸ் அண்டர் த ஷேலோ சீஸ். ஸோ இந்த செடிமெண்டரி ராக்ஸ் வந்து சப்போஸ் சர்ஃபேஸ் இருக்குது, சீல் இருக்குது கொஞ்சம் கீழே. சீலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கெல்லாம் ஆழம் குறைவாக இருக்கும், போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் சீஸோடு. ஸோ இந்த மாதிரி ஷேலோஸ், இந்த மாதிரி ஆழம் குறைந்த இடத்துல தான் வந்து என்ன சொல்கிறோம், ஷேலோ சீஸ்ன்னு சொல்கிறோம். ஆழம் குறைவான கடல் பகுதி ஷேலோ சீசோர். ஸோ இந்த ஷேலோ சீஸ் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன பண்ணுது, ஹார்பரிங் ஆயில் அண்டு கேஸ் டெபாசிட்டாக மாறிடுது. ஸோ ஹார்பரிங் ஆயில் நத்திங் பட் ஜஸ்ட் ஆயில், அவ்வளோதான். இது பெட்ரோலியம் ப்ராடக்ட் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் ஹார்பரிங் ஆயில் அண்டு கேஸ் டெபாசிட்டாக அப்படியே மாறிடுது நமக்கு. ஸோ இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் கான்சன்ட்ரேஷன் நிறைய எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட மும்பை ஹை அண்டு பேசிம் ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெண்டுமே வந்து என்னென்னா மும்பைக்கு வெஸ்டில் இருக்குது. மும்பைக்கு வெஸ்ட்டில் அரேபியன் சீல் இருக்குது. அரேபியன் சீல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்கிறது இது மட்டும் பார்த்தீங்கன்னா 66% வந்து நம்ம இந்தியாவோட ப்ரொடக்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணுது மும்பை ஹை மட்டும் பார்த்தீங்கன்னா. ஸோ மேஜர் நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மும்பை ஹை தான். இது மட்டும் இல்லாமல் உனக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் படித்தோம், குஜராத் படித்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ், அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி படிச்சிருப்போம். ஆக்சுவலாக டிஃபரன்ஸ் பிட்வீன் அல்ல, இட்ஸ் எ லிஸ்ட், அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நிறையா பார்த்துருப்போம். அங்க்லேஸ்வர், காம்பே லுனி ரீஜியன்ஸ், அகமதாபாத் கலோல் ரீஜியன்ஸ், அப்புறம் வந்து பாம்னர் பக்கத்தில் வந்து அலியாபெட் ஆயில் ஃபீல்டு பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குஜராத் தான். அதுக்கடுத்து மேஜராக அஸ்ஸாம் ஒன் ஆஃப் த மேஜர் ரிசோர்ஸஸ். இங்கே பார்க்கும்போதுனா பிரம்மபுத்திரா வெளியில் திப்ருகார் சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் நிறையா பார்த்துருப்போம். திக்பாய் ஆயில் ஃபீல்டு, நகோர் ராட்டியா ஆயில் ஃபீல்ட்ஸு, மோரன் குக்ரிஜன் ஆயில் ஃபீல்டு, ருத்சாகர் லாவா ஆயில் ஃபீல்டு, அப்புறம் சுர்மா வேலி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது. இது போக தமிழ்நாட்டில் 2 இடம், எங்கே தஞ்சாவூரில் ஒன்று வந்து நெய்ப்பத்தூர், இன்னொன்று வந்து மங்கமடம். நெய்ப்பத்தூர்லேயும் மங்கமடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்குது இன் தமிழ்நாடு. அதுபோக திரிபுரா, ராஜஸ்தான், அருணாச்சல பிரதேசம், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து இது என்ன பேர் தெரியல, பக்ஷா நரிமணம் ஒரு ஊர் தான் இருந்துச்சு, இப்போ நெய்ப்பத்தூர் சொல்லியிருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நரிமணம் சொல்லுவாங்க. நரிமணத்தில் வந்து நரிமணம் நிறைய எடுத்துப்பாங்க. இப்போ வந்து நெய்ப்பத்தூர் போட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த தியரி ஆஃப் நேச்சுரல் கேஸ். ஸோ வெரி சிம்பிள் தான், யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஈஸிலி வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். Some of the box news also available regarding this natural gas. GAIL, GAIL, இதுக்கு என்ன பேருனா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இதுதான் வந்து இதனுடைய அப்ரிவேஷன்ஸ். இப்போ அப்படி சொல்றதுல இப்போ கெயில்னு சொல்லிக்கிறாங்க. இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஓன்டு நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங். ஸ்டேட் ஓன்னு சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே இந்த இடத்துல பொறுத்தளவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே அமைச்சுக்கோம். ஸ்டேட் ஓன் நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது என்னது ப்ராசஸிங், என்னது எக்ஸ்ப்ளோரேஷன் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ட்ராக்ஷன் எடுக்கிறது, அப்புறம் வந்து என்னது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், ரிஃபைனிங், என்ன சொல்றது ரிஃபைனிங், இதெல்லாம் பண்ணிட்டு தான் ப்ராசஸிங் சொல்கிறோம். இதை அடுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கம்பெனி, அதாவது எங்கெங்கே அனுப்புறது, எவ்வளோ அனுப்புறது, பைப் மூலமாக, டேங்கர் மூலமாக, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கெயில் தான் பார்த்துக்குது. இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது ஒரு ஸ்மால் 1 மார்க் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் யூ கேன் ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பாப்பா உங்க சொல்லிட்டே வந்திருக்கேன், எல்பிஜி அண்டு சிஎன்ஜின்னு 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் நான். ஸோ சிஎன்ஜி அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதான் சிஎன்ஜி. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மீத்தேன், அதாவது CH4 ஸ்டோர்ட் இன் ஹை ப்ரெஷர், அதாவது அந்த கேஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது, அப்படியே அழுத்த முடியுது. பலூன் உதற டப்புன்னு உடைச்சிடுது பலூன். ஏன் உடைச்சதுன்னா உள்ள ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கேன். ஸோ மீத்தானை ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணுறது ஈஸியாக ஃபியூல் விச் கேன் யூஸ் இன் பேஸ் ஆஃப் கேசோலின். கேசோலின் கிட்டத்தட்ட பெட்ரோலியம் மாதிரி தான். டீசல் ஃபியூல் அண்டு புரோபேன். புரோபேன் என்னது எல்பிஜி. எல்பிஜி என்னது லிக்விடு பெட்ரோலியம் கேஸ். எல்பிஜி என்னது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி தான். ரைட்டா? எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெசோலின் படத்தில் கெசோலின் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் டு டீசல் ஃபியூல், ஆல்டர்னேட்டிவ் எல்பிஜி, இதுக்கெல்லாம் பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இந்த சிஎன்ஜி யூஸ் பண்ணலாம். அடுத்து, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் நேச்சுரல் கேஸ்? Natural gas poses less of threat in
the event of a spill. சப்போஸ் நீங்கள் அப்பப்போ வந்து நியூஸில் பார்த்துக்கலாம், கப்பலில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கவுந்துருச்சு. ஸோ வந்து கடலை ஃபுல்லாக அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாளியை வச்சு எடுத்து ஊற்றி க்ளீன் பண்ண கதையெல்லாம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம். எண்ணூர்ன்ற துறைமுகத்தில், சென்னையில் எண்ணூர் ஹார்பரில் ஆயில் ஷிப்ஸ் வந்து ஸ்பில் ஆகினா அந்த உடஞ்சி ஓவர்ஃப்ளோ ஆகி கடல் ஃபுல்லாக ஆயிலாக மாறிடுச்சு. அதை வந்து வாளி எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான த்ரெட்டு பாதிப்பெல்லாம் வந்து இந்த நேச்சுரல் கேஸில் நமக்கு இல்லை. ஏன்னா ஏன் மற்றவங்க கம்பேர் பண்ணுவோம் இது வந்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் லைட்டர் தென் ஏர் அண்ட் டிஸ்பர்ஸ் குயிக்லி. அதாவது ஏர் இருக்கு இல்லையா, ஏரை விட லைட்டர் அப்படின்னு அர்த்தம். ஏருக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். ஹெவியாக இருந்தால் ஏருக்கு கீழே வந்துடும். அப்போ ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், ஏர் இங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும், ஏருக்கு மேலே போயிடும். அண்ட் டிஸ்பர்ஸ் குயிக்லி. சப்போஸ் ஸ்பில் ஆகிடுச்சு, டேங்க் உடஞ்சி போச்சு, லீக் ஆச்சுன்னா ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகிடும், அந்த இடத்த விட்டு டிஸ்பர்ஸ் ஆகிடும். இப்போ எல்பிஜி ஸ்லோலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் திரும்ப வெடிக்கும்னா காரணம் என்னென்னா, அது ஹெவியர் தன் ஏர். அது எங்கே போகும், ரிலீஸ் ஆனால் கூட அந்த காற்றுல கீழே தரையிலேயே படுத்திருக்கும் ஸ்டேக்னட்டாக. அதுதான் சுவிட்ச் போடக்கூடாது, கேஸ் லீக் ஆச்சுன்னு சொல்கிறதெல்லாம். ஸோ என்னது, இது ஈஸியாக லைட்டராக இருக்கிறனால ஏர்லேருந்து ஈஸியாக வெளியில் போயிடுது. வென் ரிலீஸ், இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது காற்றை விட கணம் குறைவாக இருக்கிறனால ஈஸியாக டிஸ்பர்ஸ் ஆகிடுது. அதனால தான் இது சிஎன்ஜியை ப்ரிஃபர் பண்ணுறோம். இது ஒரு பாயிண்ட். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோமீத்தேன். மீத்தேன் தான் கம்மிங் ஃப்ரம் பயாலஜிக்கல் டீகாம்போசிஷன். அது என்ன சொல்கிறோம், கிளீன்டு பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். பயோகேஸ் நமக்கு தெரியும், மாட்டு சாணத்தை ஒரு மாதிரியான ஒரு வெஷலில் போட்டு அமுத்தி வைக்கும்போது ஹீட்டில் ஹை ப்ரெஷரில் மீத்தேன் வாயு வெளியே வரும். அதை டியூப்பில் கொண்டு போய் நம்ம அடிப்பறிப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் எல்பிஜி. அதான் பயோகேஸ். இப்போ நிறைய எல்லாம் வந்து யூஸ் பண்ண விட்டாங்க தோட்டத்துக்குள்ள எல்லாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்ரி கார்டன் தோஸ் ஆர் ஹேவிங் த கேட்டில் ஆர் பஃபலோ டெஃபினெட்லி தே ஹேவ் எரெக்டட் அண்ட் பயோகேஸ் பிளான்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளீன்ட் பயோகேஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பயோமீத்தேன் சொல்கிறோம். இது ஃப்ரம் ஏனரோபிக் டைஜஷன். ஏனரோபிக் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், O2 இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்கும், தொட்டிக்குள்ளே சாணத்தை ஃபுல்லாக முக்கிடுவாங்க போட்டு, அதுக்கு ஒரு உள்ள வேலை போட்டு இது போட்டு அமுத்திடுவாங்க. இந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன வெசல் மாதிரி போட்டு அடைச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆக்சிஜன் உள்ளே போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இதுதான் டைஜஷன் ஆகும். அதுக்கு பேர் என்னது, ஆனரோபிக் டைஜஷன். ஸோ அந்த மாதிரி ஆனரோபிக் டைஜஷனில் ஆர் லேண்ட்ஃபில்ஸ் கேன் பி யூஸ்டு. ஈவன் காற்று ஆக்சிஜன் உள்ளே போகாமல் மண்ணை கூட போட்டு மூடி வச்சிடலான்றான். பட் இது பாசிபிள் எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி பயோகேஸ் வந்து இந்த மாதிரி வெசலில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் ஈக்குவலாக இருக்கும். இது பயோமீத்தேனும் நேச்சுரல் கேஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி எந்தெந்த ஊர்லாம் வெஹிக்கிள்ஸ் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அகமதாபாத் கிட்டத்தட்ட 10 to 15 இயர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மும்பை, பூனே, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி. ஸோ இந்த மாதிரி ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎன்ஜி யூஸ் பண்ணி தே ஹவ் ரன் த வெஹிக்கிள்ஸ். ஸோ இதானது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பற்றின ஒரு பாக்ஸ் நியூஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் பார்த்துருக்கோம். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கோல் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஆர் குரூட் ஆயில் பார்த்தோம். தேர்டு வந்து நேச்சுரல் கேஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா cannot taken back. Once we have consumed, will not get back it. அதனால தான் வந்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் போகும். என்னது கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்.
ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம், ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் வழக்கமாக யூஸ் பண்ணுற முறைகள் தான் கன்வென்ஷனல் சோர்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் பவர். தெர்மல்னாவே என்ன அர்த்தம், ஹீட். ஸோ இது பேர் ஹீட். தெர்மாமீட்டர் எழுதுவது டு மெஷர் த ஹீட், அதான் வந்து தெர்மாமீட்டர், தெர்மல் பவர். ஸோ ஹீட்டை யூஸ் பண்ணி பவர் இன்ஜின் மூலம் தான் தெர்மல் பவர்னு சொல்கிறோம். Thermal power plant. Electricity can also be produced at thermoelectric fuel burning generating stations that can burn fossil fuels. Large amount of fossil fuels are burnt every day in power stations to heat up water to produce steam, which further runs the turbine to generate electricity. The transmission of electricity is more efficient than transporting coal or petroleum over the same distance. Therefore, many thermal power plants are set up near coal or oil fields. The term thermal power plant is used since fuel is burnt to produce heat energy, which is converted into electrical energy. Working of a thermal power station. It is mainly divided into 4 departments. 1. Coal handling plant. 2. Boiler. 3. Turbine. 4. Generator. 1. Coal handling plant. Coal is brought to power station by 3 means of coal transportation, that is, roadways, railways, and ropeways. 2. Boiler. Boiler is a device for generation of steam for power generation. 3. Turbine. Turbine is used to govern and regenerate the feed water heating. 4. Generator. The turbine is directly coupled to the generator rotor and electricity is generated. So you understand something about thermal power station, how it is working, how the power generation is processing in that thermal power stations. ஸோ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் லைக் கோல், டீசல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இது வேணும் யூஸ் பண்ணுவாங்க. பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோல் தான் மேஜர். இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் நியர்பை கோல் ஃபீல்டு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்கிறதுனால தான். ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன் யூஸிங் ஃபாசில் ஃபியூல் லைக் கோல் அதை பார்த்துட்டீங்க. So which corporations? National Thermal Power Corporations, NTPC சொல்லுது, NTPC. ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம், ப்ரைவேட் பீப்புளும் பார்ட்டிசிபேட்டாக இருக்காங்க. வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1985. ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு ஸ்டார்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த எலக்ட்ரிசிட்டி த்ரூ அவுட் இந்தியா. So right now the NTPC has 30 coal-based super thermal power projects and 7 gas or liquid-based. Combined cycle projects na அது liquid இருக்கலாம், gas இருக்கலாம். So only solid பார்த்தீங்கன்னா solid இது coal பார்த்தீங்கன்னா 13. அதே மாதிரி 7 numbers பார்த்தீங்கன்னா both gas and liquid combined cycle projects in the எங்கெங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் அண்டு வெஸ்ட் பெங்கால். இதெல்லாம் வந்து பிக் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை கோல் ஃபீல்டில் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் என்ன இருக்குது
எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி, ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லிட்டோம். இங்கே வந்து லிக்னைட் இருக்கிறதுனால நிக்லைட் யூஸ் பண்ணி இங்கே வந்து பவர் பிளான்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர். ஸோ இந்த எண்ணூர்லேயும் தூத்துக்குடி மேட்டூரோட நம்ம என்ன பண்ணலாம், தேட் சம்திங் கோல் கிடைக்கும். பட் தூத்துக்குடியிலும் எண்ணூர்லையும் எப்படி வந்து கோல் இல்லாத மாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்கும். ஹார்பர். ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஹார்பர் இருக்குது. ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து அல்லது வந்து இந்தியாவில் மற்ற பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் தூத்துக்குடிலையும் எண்ணூரில் இருக்குது. ஆர் த இம்பார்ட்டன்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாடு. இம்பார்ட்டன்ட். ஸோ நெய்வேலி அங்கேயே இருக்குது, மெட்டூர்லேயும் அங்கேயே இருக்குது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியும் எண்ணூர்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஷிப் மூலம் கார்பர் கொண்டு வந்து அங்கிருந்து தட் வி ஹேவ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அதான் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பட் நோ வே. The increasing population trend, we have to use nuclear energy for generating power. Anusakti. Nuclear bomb, atom bomb, nuclear power stations, all are same technology. You know what will happen if we drop a atom bomb or nuclear bomb? The same effect we have to face if the nuclear power plant blast. But here that we have producing energy with controlled manner. That is the difference. That's why we are prefer for nuclear power plant. Okay, controlled energy prices. So we are not directly used the nuclear atom directly to produce energy. Here also it's alternative thermal power stations. Instead of using coal or gas or liquid, here we are using uranium, thorium. இந்த மாதிரி ஆட்டத்தை யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி இங்கேயும் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டீம் தான் ஜெனரேட் பண்ண போகிறோம். இங்கேயும் ஸ்டீம் தான் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ உடனே வந்து அணுசக்தியிலேருந்து டைரெக்டாக வந்து we cannot produce electricity. ரைட்டா? Nuclear power plants are thermal power stations which generate electrical energy from heat. They consist of numerous buildings and facilities, the most important of which are as follows. The turbine building houses several turbines as well as the generator necessary for electrical power generation. The containment building where the nuclear reactor is housed is made of meter-thick reinforced concrete. Inside this building, nuclear reactions take place where water is heated up. The cooling tower, which can be as tall as 200 meters, is where hot water is cooled. In order to easily understand the underlying principles, the following is a description of the most important components of a nuclear power plant that uses a pressurized water reactor, PWR. In the reactor pressure vessel, the nuclear reaction and the associated release of thermal energy takes place. In a pressurized water reactor, as in this case, the reactor pressure vessel stands about 12 meters tall. The walls are about 25 centimeters thick. Inside is where the fuel assemblies can be found. In pressurized water reactors, about 150 such assemblies are installed. A single fuel assembly is composed of many fuel rods. A fuel rod is about 5 meters in length and has a diameter of about 23 centimeters. The actual nuclear fuel is found inside of each fuel rod. Small nuclear fuel pellets composed of enriched uranium or plutonium make nuclear fission chain reaction possible. In the fission chain reaction, thermal energy is released. Water is needed in order to absorb the thermal energy and keep the chain reaction going.
Inside the vessel, the water is heated to over 570 degrees Fahrenheit. The water does not boil, however, since the pressurizer maintains the water pressure constant at around 160 bars. The heated water is eventually pumped to a heat exchanger, also called steam generator. These are typically in the form of a shell and tube heat exchanger. Hot water flows through the U-tubes, heating up the metal of the pipes so that any water inside the heat exchanger begins to boil. The resulting steam is eventually fed through a set of pipes to the turbine building. The steam first drives a high-pressure turbine and then is typically fed to 2 low-pressure turbines. All of the turbines are connected by a spinning shaft to the electrical generator, which in turn produces AC electricity from the shaft's rotational energy. The steam is converted again into liquid form in a condenser, and then returned back to the steam generator. The water needed for this often comes from an adjacent river, or is cooled in a cooling tower. The water circulation systems are always kept separate from one another. Water in the primary circulation system never leaves the containment building. This water is radioactive, since it has been in direct contact with the fuel rods. Water in the secondary circulation system is used to drive the turbines and is not radioactive. The cooling circulation system provides cool water and is used to condense the steam in the secondary circulation system. So nuclear energy எப்படி நமக்கு கிடைக்குது? இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான், நத்திங் பட். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் நியூக்ளியர் ஃபிஷன் ஆர் நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபிஷன்னா ஒரு ஆட்டம் 2 ஆட்டம் மாறுறது, இதுதான் ஃபிஷன். பிரேக்கிங் ப்ளஸ் நியூட்ரான்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஹீட். அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், 2 ஆட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆட்டமாகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் கிடைக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையும் எதர் ஃபியூஷனாக இருக்கட்டும் அல்லது ஃபிஷனாக இருக்கட்டும், 2 இடத்துலையும் கிடைக்கிற ஹீட் எனர்ஜி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், we have to generate steam and run the turbine. ஸோ ஃபிஷன் என்ன பிரேக் ஆகுது, ஃபியூஷன்னா ஜாயிண்ட் ஆகுது. எப்பவுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர் அனதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா we have to prefer only nuclear fission. ஃபியூஷன் போகவே மாட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. we can control the nuclear fission, என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நியூக்ளியர் ஃபியூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கல. கண்ட்ரோல் பண்ணாமல் போச்சுன்னா என்ன ஆகும், வித்தின் a second the whole world burst, destroyed immediately. ஸோ இங்கே வந்து நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கோல், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஆர் நேச்சுரல் கேஸ் எல்லாம் we have to use யுரேனியம் அண்டு தோரியம். இந்த 2 மினரல்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. இந்த தோரியம் யுரேனியம் பார்த்தீங்கன்னா கேரளா கடற்கரையில் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக நியூட்ரான் வச்சு அடிக்கும்போது ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு வந்து ஹீட்டும் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா மும்பையில் தாராப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து 1969 செய்கிறாங்க. ஸோ மும்பை, தாராப்பூர்
சிக்ஸ்த் நைன். தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினா இயர்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ்நாட்டுன்னு பேர் மாற்றும் போது ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸஸ் வந்துருச்சு. எங்கெங்க பார்த்தீங்கன்னா ராவபட்டா 335 மெகாவாட் நியர் கோட்டா ராஜஸ்தான் வந்து 100 மெகாவாட். கல்பாக்கம் தமிழ்நாட்டில் 440 மெகாவாட். கூடங்குளம் இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ் முன்னாடி 2000 மெகாவாட். பாருங்கள் எவ்வளோ ஹியூஜ். ஃபாரின் கண்ட்ரி ரஷ்யாவோட கொலாபரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அண்ட் நரோரா 235 மெகாவாட் இன் உத்தரப்பிரதேஷ், கெய்கா இன் கர்நாடகா அண்ட் காக்ரா பாரா இன் குஜராத். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஒன் இட் கல்பாக்கம், அனதர் ஒன் இஸ் கூடங்குளம் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீஷோர் பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடங்குளம் 2000 மெகாவாட் இல்லையா, இது வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடின்னு நான் தவறாக சொல்லிட்டேன். இட்ஸ் மிஸ்டேக்ஸ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொன்னதுக்கு முன்னாடி பேசணும், இது வந்து சீஷோரில் தான் வைப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் ஆர் நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஆபத்து நமக்கு வரலாம். ஏன்னா வி கேனாட் கண்ட்ரோல் சப்போஸ் ஏதாவது கேட்குனா. ஸோ செர்னோபில்னு ஒரு இடம் ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட ஏற்பட்டுச்சு, கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கூடங்குளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிளான்ட் இருக்குது. எதனால இந்த மாதிரி சீஷோரில் வைக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது விபத்து நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பாதிக்கும். சப்போஸ் வந்து இங்கே ஒரு பிளான்ட்டில் ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ இது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது அப்படியே பாதிக்கும். ஸோ இம்மீடியட் விசினிட்டியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் போட்டு கூட முடியாது, எல்லாமே அப்படியே சாம்பலாக போயிடும். என்ன நடந்து யாருமே தெரியாது, ஏன்னா காணாம போயிடுவாங்க மக்கள், அப்படியே எரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும், அதையும் தாண்டி இருக்கும். நாட் ஓன்லி திஸ் டைரக்ஷன், மேலே நோக்கி இருக்கும், வானத்தை நோக்கி அந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துன்னா, ஒரு பாட்டு கடலுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த பகுதிக்குள்ளே தப்பிச்சுக்கலாம் இல்லையா, இந்த பகுதிக்குள்ளே தானே காணாமல் போகும். அப்போ கிட்டத்தட்ட 50% பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, லேண்ட் அஃபெக்ட் ஆகுது. சப்போஸ் அது இல்லாமல் எங்கேயாவது இங்கே வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இடத்துல வச்சுருந்தாங்கன்னா இப்போ யோசிச்சுப்பாரு அப்படியே நாடே காலியாகும். அதுக்காக தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் சீஷோர் வரது தான் இந்த மாதிரியான பவர் பிளான்ட்ல வச்சுருப்பாங்க. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸில் லாஸ்ட் பாக்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ வந்து கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி, இது ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. அதான் சொல்கிறேன் இந்தியன் பப்ளிக் செக்டர் அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது. என்னது பப்ளிக் செக்டர் சொல்கிறது. மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ். பட் இங்கே என்ன சொல்கிற பப்ளிக் செக்டர் சொல்கிறான், பட் கடைசியில் பார்த்தா ஃபுல்லாக முழுக்கவே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறான். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறது, பப்ளிக் செக்டர் வந்து மறந்துடு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏன்னா நியூக்ளியர் பவர் இஸ் டேஞ்சரஸ் ஒன்ஸ். ஸோ இப்போ ப்ரைவேட் ஹேண்டில் இது மாதிரி போயிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் such type of disaster. So government force is very well necessary. Suppose if anything disaster is happened in such type of plant, அதனால என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே இந்த கவர்மெண்ட் இந்தியாவோட கையில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய பொறுப்பு என்ன பார்த்தீங்கன்னா NPCIL, நேஷனல் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். இதனுடைய பொறுப்பு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வந்து என்னது, நியூக்ளியர் ப்ராசஸ் பண்ணுறது, பவர் ஜெனரேட் பண்ணுறது, இதுதான் இதனுடைய மேஜர் ஒர்க். ஸோ இது பாக்ஸ் நியூஸ். தட்ஸ் ஆல் தட் அபவுட்
conventional energy, only two types, thermal and nuclear. அடுத்து பார்த்தீங்கன்னா renewable energy source பார்ப்போம். So yesterday we have seen this first and second. Now third one. Third one பார்த்துட்டோம், லாஸ்ட் இயர் நேற்று பார்த்துட்டோம். வாட் இஸ் த நேச்சுரல் கேஸ்? நேச்சுரல் கேஸ்னா என்ன அப்படின்னு தான் வந்து ஃபோர்த் கொஸ்டின். ஸோ பேஜ் நம்பர் 175ல நேச்சுரல் கேஸ் ஹெடிங் கீழே பாரு. It is naturally occurring hydrocarbon gas mixture consisting of primarily methane, but commonly includes varying amount of other higher alkanes and sometimes small percentage of carbon dioxide, nitrogen and carbon. So, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் பாருங்க. 4/3. இதை வந்து சுருக்கலாம் நீங்கள், பட் காமன்லி இன்க்ளூட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா along with higher alkanes and traces of carbon dioxide, nitrogen and hydrogen. நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கிவ் த நோட்ஸ் த ரைட் ஆஃப் த லெசன்ஸ், நோ ப்ராப்ளம். ஸோ மார்க் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஃபிஃப்த் ஒன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தியர் கார்பன் கான்டென்ட். கோலோட 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருப்போம். அதோடைய கார்பன் கான்டென்ட் என்ன? உங்கள் வயசில் 174 போகும் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா based on carbon content, coal is classified into 4 types. ஒன்று வந்து ஆந்திரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். வித் பர்சன்டேஜ் நீங்கள் போட்டாங்க வழியில். ஸோ பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட், கோல் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 types: anthracite, bituminous, lignite and beat. இது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் வந்து நேரம். renewable already we have covered yesterday. மெட்டாலிக், நான் மெட்டாலிக் பார்த்துட்டோம். இதெல்லாம் இன்னும் படிக்கல. அடுத்து கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். கன்வென்ஷனல் என்ன, நான் கன்வென்ஷனல்னா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோல் யூஸ் பண்ணுறது, பெட்ரோல் யூஸ் பண்ணுறது, நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு, ஸ்மோக்கு எல்லாமே வரும். ஸோ அதனால் அது காசஸ் பொல்யூஷன் டு த என்வரான்மெண்ட். பட் இங்கே நான் கன்வென்ஷனல் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியோ, விண்ட் எனர்ஜியோ, வேவு, அந்த மாதிரி ஜியோ தெர்மல் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா do not cause pollution to the environment. ஸோ இதான் வந்து சேஃப் சைடு. அடுத்து வந்து நான் ரெனியூபிள். இது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெனியூபிள்ஸ். ஒன்று தீர்ந்து போச்சுன்னா தான், அதுக்கு முன்னாடி ரெனியூபிளே கிடையாது. பட் ஹியர் நான் கன்வென்ஷனல் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி டெய்லி கிடைக்கும், விண்ட் டெய்லி. ஸோ இதில் வந்து ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதிங்க அவ்வளோதான். ஸோ ஒன்லி 3 points more than up to get the 2 marks. So that's all today's sessions. Tomorrow we will continue with the renewable energy resources. Very interesting topic. Thank you all.